அப்போ அதை தான் பெரியவாளும் சொல்றா, நாதத்துல ஒன்றும் இல்லை, சா சரி கரி சரி கரி கம கரி சரி கரி கம கரி சனி தனி சரி கரி கம பம கரி சனி சரி கரி பம பகாரி சனி சனி. அப்படிங்கும்போதே அந்த ஒரு ஷட்ஜம் போரும் நம்ம மனசு ஒன்றிணைய. யோகம், பூஜை, அர்ச்சனை, எல்லா பக்தியும் எதுக்கு? பரமாத்மாவோட ஒன்று சேர்றதுக்கு தானே, தன்னை மறந்து இருக்கிறதுக்கு தானே. பாடிண்டே கண்ணை மூடிண்டே அதில் லயிச்சு கேட்டா என்ன கிடைக்கிறது? பிரம்மானந்தமந்தவே நாதலோலுடை பிரம்மானந்தமந்தவே மனசராதலோலுடை பிரம்மானந்தமந்தவே மனசராதலோலுடை பிரம்மானந்தமந்தவே பிரம்மானந்தமே பிரம்மானந்தமே. அப்படி பிரம்மானந்தம் ஒரு ஷட்ஜத்தை சேர்த்தா ஸ்ருதியில் அதுவே பிரம்மானந்தம். அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல சங்கீதத்துக்கு லட்சணம். அப்படியே அந்த சங்கீதத்திலேயே என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பெரியவா சொல்கிறா லட்சணம்ல, காலத்துக்கு
அப்பாற்பட்டது. அது காலத்தை இங்கேயோ என்னைக்கோ நாதலோளுடைய நாதலோளுடைய அந்த மிருதுவான விரல்களை தம்பூரை மீட்டிண்டு தியாகராஜ சுவாமி பாடினதை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இங்கே எப்போ பாடிட்டு இருக்கோம். ஜெயதேவரோட அஷ்டபதி எத்தனையோ காலங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு இங்கே பாடுறோம். புரந்தரதாசர், அன்னமையா, அந்த காலங்கள் இவ்வளவு கடந்த அந்த கீர்த்தனைகள் வருது. அதுதான் நாதத்துடைய மகிமை. காலத்தில் நித்தியம் இருக்கும், காலத்துக்கு கட்டுப்படாதது. ஸ்பேஸ், அந்த இடத்துக்கு கட்டுப்படாதது. அதை பெரியவா ஹாஸ்யமாக இந்த இடத்துல சொல்கிறா. இப்போ கூட பார், அந்த புள்ளையாண்டா நான் பேசின்னு இருக்கிறத ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்கான் டேப் ரெக்கார்டரில். அதை எத்தனையோ காலங்களுக்கு அப்புறம் நிறையா வர சந்ததிகள் எல்லாம் கேட்கும் அப்படின்னு சொன்னாரே பெரியவா. அந்த இடத்துல சொல்கிறார். அந்த வார்த்தைகள் அப்படியே படிக்கிறோம் நம்ம, அவ்வளோதான். அப்போ ஃப்ரீக்குவென்சி, ரேடியோலாம் ரேடியோ ஃப்ரீக்குவென்சிங்கிறாளேடா, அதுதான். இதுக்கு டைம் ஸ்பேஸ் கான்செப்ட்னு புதுசாக ஒரு பேர் கொடுத்துருக்கான். இந்த பிரிட்டிஷர்ஸ்லாம் அப்படி கொடுத்துருக்கா அப்படின்னு பெரியவா டைம் ஸ்பேஸ் கான்செப்ட்லாம் பேசுகிறா. காலத்துக்கும் இடத்துக்கும் அப்பாற்பட்டது அந்த சங்கீதம், நாதம், அந்த நாத பிரம்மம் அப்படின்னே சொல்லி ராஜ வித்யாதரனான ராஜராஜ சோழன் போன்ற ராஜாக்கள் போஷித்து வந்த கலைகள். அதனால தான் அவனுக்கு கேரளாந்தகன்னு பேர். சேர ராஜாக்களை ஜெயித்து கதகளி அப்படிங்கிற ஆர்ட் ஃபார்மை கண்டுபிடிச்சி போஷித்ததே இவன் தான். கத்தையை கலிக்கிறது. அப்பேற்பட்டவா வாழ்ந்த இந்த தேசம்பா. அப்பேற்பட்ட இந்த தேசத்தில் அவன் அன்னைக்கு அமைச்ச கலை இன்னைக்கும் கதகளின்னு இருந்துருக்குன்னா அந்த நாதத்துக்கும் பிந்துவுக்கும் காலத்துக்கும் இடத்துக்கும் அது என்னைக்குமே அடங்கியது இல்லை, அதெல்லாம் மீறியது, அதை தாண்டி அப்படின்னு சொல்லி. அதனால்தான் சங்கீதமே அடுத்த லட்சணம். சங்கீதம்ங்கிறது ஒரு பெரிய சர்க்கிள்குள்ளே சின்ன சர்க்கிள். வெண்டயகிராம் தெரியும், நிறையா குழந்தைகள்லாம் வந்திருக்கா. வெண்டயகிராம்ங்கிறது பெருசாக ஒரு சர்க்கிள் போடுவா, அது உள்ள நிறைய சர்க்கிள்ஸ் இருக்கும். அந்த பெரிய சர்க்கிள்ங்கிறது பக்தி, அந்தக்குள்ளே இருக்கிறதுங்கிற சின்ன சர்க்கிள் சங்கீதம். அதனால தானே ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியமாத்மநிவேதனம். அப்ப சங்கீதம்ங்கிறதே பக்தியால பகவானுக்கு போடுற எப்படி ஒரு புஷ்பத்தை போடுறோமோ சங்கீதங்கிறத சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு இருக்கணுங்கிறது நல்ல தீர்க்கதரிசி நம்ம பெரியவா சொல்லிவிட்டு போயிட்டார். பின்னாடி இப்படிலாம் சர்ச்சைகள் வரும்னு தெரிஞ்சு பக்தியே வேண்டாங்கிறது, சங்கீதம் மட்டும் வேணுங்கிறது. எப்படின்னா கோயில் வேண்டாம் உண்டியல் வேணுங்கிற மாதிரி என்னுடைய குரு விசாகா அம்மா சொல்லுவா. கோயிலே வேண்டாம், நான் உண்டியல் மட்டும் வேணும், அதோட ட்ரெஷர் மட்டும் வேணும். அதுபோல தான் சங்கீதத்துக்கு பக்தியே வேண்டாம், சங்கீதம் போரும் அப்படிங்கிறது. அதுபோல அது எப்படி பக்தி இல்லாத சங்கீதம் சங்கீதமே இல்லைங்கிறா பெரியவா. ஏன்னா ஒரு ரக்தி ராகமாக எட பெரியவாளுடைய வியாக்கியானம் ஒரு ரக்தி ராகமாக எடுத்து நம்மளுடைய சிவபக்தர்கள்லாம் பாடின ஒரு அழகான பதிகத்தை பாடு. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தம் மாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்து செல்வமே 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 சிவ
செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் நான் உனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் சிக்கென பிடித்தேன் செல்வமே செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதை அருள் இனியே செல்வமே செல்வமே சிவபெருமானே சிவபெருமானே உலப்பிலானந்தத்தனுந்த தஜனுந்த தஜனுந்த ஆனந்தம் ஜனும் தஜனும் 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 தஜயானந்த அனும் தத்தனும் 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 உலப்பில ஆனந்தமாய செல்வமே சிவபெருமானே சிக்கென பிடித்தேன் அப்படின்னு ஒரு பதிகத்தை எடுத்து ரக்தி ராகத்துல பாடுப்பா. மனசெல்லாம் நிறையா தாட் வேவ்ஸ், மன அலைகள் எல்லாம் அப்படி பாயறது இல்லையா, அது எல்லாம் அடங்கி ஒன்றிணையறது இந்த ரீதி கௌலல அப்படின்னு ரக்தி ராகமா எடுத்து பாடிப்பார். இததான் ஸ்திரச்சித்தமு வரசாமி கரபீதமோ ரகுநாதா பரிபாலய 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 ரகுநாதா ஸ்திரச்சித்தமு வரசாமி கரபீதமோ. தாளத்தோட பாடினா சந்தோஷமா இருக்கு. தியாகராஜ சுவாமி என்ன சொல்றார், ஸ்திர சித்தம் இல்லைன்னா, ஸ்திர சித்தம் இல்லாதது உடம்புல பித்தத்தை சேர்த்துக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறார் தியாகராஜ. ஸ்திர சித்தமு வரசாமி கரபித்தமோ ரகுநாதா பரிபாலய 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 ரகுநாதா. பரிபாலிக்க வேண்டாமா ரகுநாதா அப்படின்னு ஒரு சிவபக்தன் சொல்றதும் ஒரு ராமபக்தன் சொல்றதும் ஒண்ணுதான். மனசு ஒன்றிணையது பால் நினைந்தூட்டும். அந்த பால் நினைந்தூட்டும் தாயை விட சால பரிவு செல்வமே சிவபெருமானே சிவபெருமானே
என் செல்வமே அப்படின்னு ரெண்டு பேரும் அப்படி 1.5 நிமிஷம் மனசு அதுல லயிச்சா கூட யோகம்பா, அது 1000 காயத்ரி பண்றதுக்கு சமம் அப்படின்னு அலைப்பாயற சித்தத்தை நிலை பாவ வைக்கிறது கலை. அலை நிலை கலை. இதெல்லாம் என்ன பேச்சிலேயே பெரியவாளுக்கு யதிப்பிராசங்கள். சாதாரண பேச்சிலேயே அலைப்பாயற சித்தத்தை நிலை பாவ வைக்கிறது கலை. கவிதை கொட்டுறது இன்னொரு கவித்துவம் பெரியவாளோடது. அப்படி பிரத்யட்சமா மேலே சொல்றாரு. அப்போ மனசு லயிக்கிறதுனா எந்த சங்கீதத்தை வேணா கேட்டுடலாமா? அது தெரிஞ்சிருக்கு பெரியவாளுக்கு. ஐயோ இந்த குழந்தையெல்லாம் வரப்போகிற குழந்தையெல்லாம் இப்போ சங்கீதத்தில் மனசு அலைபாயாதுன்னா எந்த சங்கீதத்தை வேணா கேட்டுடலாமான்னா அடுத்த சங்கீத லட்சியம் அந்த லட்சணம் சொல்றார் 3வது பாகத்தில். பொழுதுபோக்கும் புலன் கட்டுப்பாடும். எந்த ஒரு கலையுமே எந்த ஒரு சங்கீதமுமே இந்திரியங்களை அதாவது சென்சஸை தூண்டுற மாதிரி சென்சுவல் ப்ளெஷர் தரக்கூடாது. இந்திரியங்களை அடக்கி ஒடுக்கி மனசுக்கு கண்ணுக்கு காதுக்கு மூக்குக்கு நாக்குக்கு துவக்குக்கு சாப்பாடு போடக்கூடாது, ஆத்மாவுக்கு சாப்பாடு போடணும். அதுதான் நிஜமான ஒரு கலைங்கிறது. இப்படி எல்லாரும் அவெல்லாம் கை தட்டுவா ஜிலி ஜிலி ஸோ நீ தண்ணி அப்படின்னு அண்ணன் பரிபாலையன்னு பாட மாட்டார். பரிபாலைய பரிபாலய 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 ரகுநாதா பரிபாலிப்பையா மாட்டையா அப்படின்னா கேப்பா. பரிபாலய 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 ரகுநாதா பரிபாலிக்க மாட்டியா என் ரகுநாதா அப்படின்னு கேட்கணும். அப்போ பாவபூர்வகமாக இருக்கணும், சாஸ்திரியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இதில் 9வது நவரத்னம் 9வது ரத்னத்தை பார்த்தோம் இல்லையா? அடுத்தது தான் 2வது ரத்னம் சொல்லிட்டு வரார். மெட்டீரியலிஸ்டிக் கோல்ஸ் இருக்கக்கூடாது. ஒரு பொருளுக்காகவோ மாயையுடைய ஒரு லட்சியம்ங்கிறது சங்கீதத்துக்கு இருக்கக்கூடாது. எல்லாரும் கை தட்டுவாங்கிறதுனால பேருக்காகவோ புகழுக்காகவோ பணத்துக்காகவோ எதை வேணா பாடுறது, எங்கே வேணா பாடுறது, எப்படி வேணா மாற்றிக்கிறது, முதல்ல தில்லானாலேருந்து ஆரம்பிக்கிறது, வர்ணத்தில் முடிக்கிறது அப்படின்னு ஒரு பத்தத்தின்னு பெரியவாள்லாம் ஒரு வர்ணத்தில் ஆரம்பித்து தில்லானா மங்களம் பாடி முடிக்கிற. அப்படின்னு தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு கடைசியாவா சாம்பார் சாதம் சாப்பிட்றோம். அதுலேயே பெரியவா சொல்கிறாளே, சாப்பிடும்போது சாம்பார் சாதம் சாப்பிட்டா குழம்பி இருக்கிற சித்தம் தெளிவாக இருக்கிற ரசத்தை விட்டு சாப்பிட்டு எல்லாத்தையும் அடக்கிற மாதிரி வெண்மையான அந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டு முடிக்கிறோம் இல்லையா? சாப்பிட்றதுல கூட நம்ம தர்மத்தில் ஒரு தத்துவம் இருக்கு. அப்போ சாஸ்திரியமான சங்கீதத்தில் இருக்காதா? சங்கீதத்தில் இருக்காதா தத்துவம்? இருக்கே. அப்போ இதில் என்ன சொல்றார்? பொறுப்பு ஜாஸ்தி யாருக்கு இருக்கு? 2வது ரத்னத்தை இங்கே விஸ்தரிக்கிறார். அபியசிக்கிறவாளுக்கு தான் பொறுப்பு, அதாவது எங்களுக்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி. ஜனரஞ்சகமாக இருக்கணும், அவள் கை தட்டணுங்கிறதுக்காக அப்படி பண்ணினா அது ஒரு பாப்பமா? ரசிகர்களுடைய ஆத்ம சௌக்கியத்தையும் ஆத்மத்தை உத்தாரணம் பண்ண வேண்டிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவா அதை நீச்சமாக இறக்கி கண்ட தாட்ஸில் போடுறாங்கிற பாப்பம் அந்த அபியசிக்கிறவாளுக்கு வருமாம் அப்படின்னு பெரியவா இவ்வளோ பெரிய வார்த்தை ஒரு கண்டனம் பண்ணி வேற்று அபிப்பிராய கண்டனங்கள்லாம் பண்ணி நிர்ணயமாக இதுதான் சத்தியம் அப்படின்னு அப்படி நிர்ணயமாக அதில் நிற்கிறது நம்ம பெரியவாளுடைய அழகான ஒரு அதை என்னன்னு சொல்கிறது, அது அனுகிரகம். அப்படி சொல்கிறார். போட்டி பாடினோமே ஸ்திரச்சித்தமுவரசா, கடிச்சு பாடுறது, அடிச்சு பாடுறதுன்னு பாடாமல். அப்போ அதை ஃபைன் ஆர்ட்ஸ்னு பேர், அதுக்கு லலித கலைகள்னு பேர். நம்ம கலைகளுக்கெல்லாம் லலித கலை கோரகலையாக போயிடும். அப்புறம் அப்போது அதை லலிதமாக பாடணும் அப்படிங்கிறது அடுத்த லட்சியம். இப்போ இதுக்கு லட்சணம் என்ன? ஆழப்பதியும் ஆற்றல் அப்படின்னு 3வது பாகத்தில். இதெல்லாம் எப்போ இந்த லட்சணங்கள் எல்லாம் பொருந்தி இருக்கும் தெரியுமா? அப்போ லட்சியத்தை நீ நிர்ணயிச்சேன்னா லட்சணங்கள் பரிபூர்ணமாக இருக்கும்பா அப்படின்னு சொல்கிறார். 6வது பொன்மொழி. நவரத்னங்கள் பார்த்துட்டு வரோம் இல்லையா? அதில் 6வது. இது வரைக்கும் 4வது பார்த்தோம், 9வது பார்த்தோம், 2வது பார்த்தோம், 8வது பார்த்தோம். இப்போ 6வது பொன்மொழி. வித்யாவினய சம்பன்னே, ஈகோ இல்லாமல் தலகணம் இல்லாமல்
நான் பாடுற பாட்டு ராமனுக்காக, நான் பாடுற பாட்டு பெரியவாளுக்காக, நான் பாடுற பாட்டு குரு சொன்னதுனால இன்னைக்கு இங்கே உட்காந்து இது ஒன்றும் தெரியாதவன் இங்கே ஏதோ பேச வச்சுட்டு பாட வச்சுட்டு அதை அவர் கேட்டுட்டு இருக்காருன்னா அவர் போட்ட பிச்சையை வழிய இதில் நான் பண்ணுறதுங்கிறது எதுவும் கிடையாது அப்படிங்கிற தலை கணத்தை இறக்கி வைக்கணுங்கிற போது ஒரு கலைக்கு அவர் அழகான ஒரு வியாக்கியானம் சொல்கிறார். கிராமிய கலைகள்லாம் பெரியவா நிறைய போஷிச்சிருக்கா. அதில் மேலே பானையாக வச்சுட்டு ஆடுவாளே, அது என்னவா, என் தலை மேலே இருக்கிறதெல்லாம் ஈஸ்வரன் தாங்கின்னு இருக்கான்னு நினைக்கிற வரைக்கும் அதெல்லாம் நிற்குமா. அப்படி நினைக்காம இந்த தலை தாங்கின்னு இருக்குன்னு நினச்சோன்னா தலை கனமாகி பொட்டு 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 பொட்டுன்னு எல்லா பானையும் விழுந்து உடஞ்சிடும். அப்படிங்கிறது தான் அந்த கிராமிய கலைக்கு கூட இந்த பாரத தேசத்தில் எல்லா நூல் பிடிச்ச மாதிரி த காமன் த்ரெட்ஸ் பிட்வீன் ஆல் தி ஆர்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பாரத தேசம் என்னன்னா பக்தி பக்தி பக்தி. அதனால தான் ஒரு கிளிப்பாட்டு, ஒரு கும்மினா கூட ராமாயண கும்மி. நம்ம அடியனுடைய விஷாக்காம்மா குரு இருக்காளே வா ராமாயண கும்மின்னு பரனூர் மகாத்மா ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் அவர்கள் இயற்றிய அந்த அழகான ராமாயண கும்மி. கும்மியில் கூட ராமனை பாடுறது, கிளிப்பாட்டில் கூட வள்ளி கண்ணவன் பேரை வழி போகன் சொன்னாலும், வள்ளி கண்ணவன் பேரை வழி போகன் சொன்னாலும், உள்ளம் குழையோதடி கிளியே, உள்ளம் குழையோதடி கிளியே, ஊனூறு கோதடி அப்படின்னு கிளியே கிளியேன்னு கிளிக்கிட்ட கூட அந்த குமரனுடைய வைபவத்தை சொல்றது. இந்த கலைகள் எல்லாத்தையுமே ராமாயண மகாபாரத பாகவத இதிகாச புராண வேத சாஸ்திர அடிப்படையாக வச்சுட்டு தான் ஒரு கலையுமே பிறக்கிறதே வழிய இயற்கையில் பாடினா கூட காக்கை சிறகினிலே நந்தலாலா காக்காய பாடினா கூட கண்ணன் தான் ஞாபகம் வரான். ஒரு அழகான தாமரையை பார்த்தா கூட அந்த பத்மதலமுடைய கண்ணன் தான், அந்த அழகான கண்களுடைய கண்ணன் தான் தெரியுறாங்கிறத கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் அவர் பாடினதுனால தானே நம்ம கஸ்தூரி திலகம் லலாட்ட பலக்கு ஒரு குழந்தைய கூட கோஷலை தன் மணி வயிறுவாய்த்தவனே தென்னிலங்கை மொழிகள் சிம்புவைத்தாய் சிம்பொன்சேர் திகம்பரம் ஷியாமல கோமலாங்கம் நீலாலகம் அப்படின்னு குழந்தைய கூட கண்ணே என் கண்மணியே குழந்தைய கொஞ்சம் போது கூட தாளாட்டும் போது கூட கர்ப்பசம்ஸ்காரத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒரு உயிர் உடலை விட்டு பிரிஞ்சு போனா கூட ஒரு கீதம்னு சொல்லுவா. அதை இடம்பொருள் ஏவலும் பார்த்து பேசணும்னு பெரியவா சொல்லியிருக்கா. அதனால அதெல்லாம் நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறது இல்லை. இங்கே பிறக்கிறதுக்கு மட்டும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணோம், அதுக்கு இங்கே பண்ணக்கூடாது. அது மாதிரி எல்லா பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எல்லாத்துலேயும் சங்கீதம்ங்கிறது இருக்குது. அப்போது லட்சியமாக ஒருத்தருக்கு ஒன்றுமே இல்லை, கோபஸ்திரீகளோட அந்த கண்ணன் இப்படி ஷியாமல கோமலமாக இருந்தான்னு குழந்தைக்கு பாடும்போது கையில் இருக்கிற குழந்தைய கண்ணன் ஆயிடுறான், நம்மளே யசோதை ஆயிடுறோம். அப்படி சுற்றி இருக்கிறவர்களே கோபர்களாக கோபிகைகளாக ஆயிடுறாளே. அப்போது அந்த ஒரு கஸ்தூரி திலக்கம் லலாட்ட பலக்கேங்கிற ஒரு பதிகத்தை நீலாம்பரியில் பாடினா கிருஷ்ணலோகத்துக்கே நம்மளை டிரான்சென்ட் பண்ணிடுறதே. அப்பேற்பட்ட மகாத்மியம் காலங்கள் தாண்டி திரும்பி அந்த காலத்தில் நம்மளை வாழ வைக்கும்னா நாதத்தால முடியும் அப்படின்னு பெரியவா சொல்கிறா. அப்போது இதில் இவ்வளவு இருக்கு. இதனால தான் நவரத்ன மாலையில் சரிகம பதனி வீணா சங்கராந்த ஹஸ்தாம் தாம் உன்கிட்டேந்து வருது அந்த அழகான ஸ்வரங்கள். விஷ்ணோர் கானஞ்ச நிருத்யஞ்ச நடனஞ்ச விசேஷத்தக குறியாத் சர்வ பிரயத்னேன ஹரிஸ்மரண பூர்வகம் அப்படின்னு பிரயத்னமே இல்லாமல்
மோட்ச மார்க்கம் தான் லட்சியம் சங்கீதத்துக்கு. எந்த ஒரு பிரயத்தனமுமே இல்லாம நம்மளால மோட்சத்தை அடைய முடியுமா? சங்கீதத்தால முடியும். அதனால தான் மோட்சமும் கலதா, சங்கீத ஞான விஹீனக்கும் மோட்சமும் கலதா. சங்கீத ஞானம் இல்லாதவனுக்கு மோட்சம் கிடைச்சிடுமா அப்படின்லாம் சொல்றார். ஆனா இந்த சங்கீதம் எப்ப மோட்சத்தை நமக்கு சித்திக்க வைக்கும் அப்படின்னா, ஒரு ராமஸ்மரணன்னு எடுத்துட்டா கூட மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வேங்கிலவேணியும் மோசவன் பொய்கையும் போன்றதே ஈசன் இணையடி நிழலே இணையடி நிழலே அப்படின்னு ஒரு காப்பி ராகத்தை இதை பாடும்போது பெரியவா அழகா சொன்னாலாம். எவ்வளவு அழகா இருக்கு கேட்கறதுக்கு. நாக்குக்கு இல்ல, டெய்லி எழுந்து நான் தினமும் யாரும் காலம்புற குடிக்காதேங்கோன்னு எதை சொல்றேனோ அந்த ராகத்தை பாடுறான். கேட்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாராம். அதுல சொல்றார், எதை பாடினா நிஜமாவே மோட்சம் கிடைக்கும். ஸ்வரராகலயம் சுதாரசமந்தோ வரராம நாமமனே கண்டச்சக்கரம் மிஸ்ரமும் ஜெயசி புஜியுள்ளே. ஸ்வரராகலயம்ங்கிற கண்ட அந்த சுதா ரசத்தை ராமருங்கிற சக்கர பானத்தை கலந்து அந்த அந்த அமிர்தத்தை பருகினா இந்த சௌக்கிய மணிமே ஜபஜாலம் எந்தோ ஏமோ எவருக்கு தெலுசோ. யாருக்கு தெரியும்? எப்பேற்பட்ட சௌக்கியம் தெரியுமா? யாருக்கு தெரியும் பாது? எவரே தெலுசோ எவருக்கு தெலுசோ எவருக்கு கருணிக்கு தெலுசுனோ. Chang
ராம 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 ராமன்னு ஸ்வரராக அந்த சுதாரசத்தில் சக்கரையான ராம நாமத்தை குழைச்சு அந்த அமிர்தத்தை பருகு, எந்த சௌக்கியம், மோட்சமே கிடைக்கும். அப்ப லட்சியம் இசையின் வழியே ஈஸ்வரானுபவம் அப்படின்னு பெரியவா சொல்றார். அதனால்தான் ஃபைனலா என்ன லட்சியம் அப்படின்னா சாந்தமு லேகம் சௌக்கியமு லேது சரசதள நயனா சாந்தமா மனசு சாந்தமாகணும் அப்படிங்கிறது தான் சங்கீதத்தோடைய லட்சியமே. பசுர்வேத்தி சிசுர்வேத்தி வேத்தி கானரசம் பணிகி, பாம்பும் சிசுவும் கூட சங்கீதத்துல சாந்தப்படும் அப்படின்னு சொல்லி மோட்சமும் மோட்சத்தினால கிடைக்கக்கூடிய அந்த ஆத்ம சௌக்கிய சாந்தம்ங்கிறது தான் சங்கீதத்தோட லட்சியம் அப்படின்னு முடிக்கிறார். இது எல்லாத்தையும் எவ்வளவோ சந்தர்ப்பங்களை எவ்வளவோ வித்வான்களை மகாபெரியவா பார்த்து அவர்களோட சம்பாஷணை பண்ணுறதே ஒரு அழகான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தையாவது சொல்லி முடிக்கணும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு மெயினாக எடுத்துட்டோம். ஒரு சமயம் மகாபெரியவா